இறைவன் சில காலம் பூமியில் வந்து தங்குறாரு. அவர் பூமிக்கு வந்ததை அறிஞ்சிக்கிட்ட மக்கள் எல்லாரும் இறைவன்கிட்ட போயிட்டு, எனக்கு இது வேணும் அது வேணும், மாட மாளிகைகளை கட்டித்தாங்க, நான் நாளைக்கே பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்லாம் கேட்டு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, இங்கே வந்தது தப்பாச்சே, நாம் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு எல்லா மனிதர்களும் தன்னுடைய உழைப்பை மறந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு குறுகிய காலத்தில் பணக்காரனாயிடலாம் நம்மளை பயன்படுத்தின்னு நினைக்கிறாங்களே, முதல்ல இவங்க பார்வையிலேருந்து தப்பிச்சு போகணுன்ட்டு தேவலோகத்தில் போயிட்டு அறிவுரை கேட்குறாரு. தேவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இமயமலைக்கு போங்க, அங்கே போங்க, இங்கே போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா இடத்துக்கும் மனிதன் காலடி பட்டுடுமேன்னு சொல்லிட்டு இவராக யோசித்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த இடம்தான் மனிதனுடைய மனம். அன்று முதல் மனிதர்களுடைய மனதுக்கு இறைவன் குடி போயிடுறாரு. இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய மனதில் தான் இறைவன் இருக்கான்னு தெரியாமல் வெளி உலகத்தில் தேடி தேடி அழுத்து போயிட்டு கடைசி வரைக்கும் இறைவனை தரிசிக்காமையே மக்கள் போய் சேர்ந்துடுறாங்க. யார் தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு தனது மனதை பார்க்கிறார்களோ அங்கே இறைவனை அவர்கள் இன்னமும் தரிசித்து கொண்டு தான் இருக்கிறார்கள்.